வணக்கம். ஆண் பாவம் பொல்லாதது ஆண் பாவம் அப்படிங்கிற படத்தை பார்த்துருப்போம். இந்த ஆண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிற படம் முக்கியமாக எதை பேசுது அப்படின்னா, கல்யாணம் ஆயிடுது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சில பேர் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடி கொஞ்சம் காலம் அந்த ஒரு துடிப்பான ஒரு துள்ளலான ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மிட் லைஃப் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மிட் லைஃப் கிரைசிஸ்னால் ஃபர்ஸ்ட்லாம் எப்போ வரும்னா, கல்யாணம் ஆகிறது ஒரு 24-25 இல்லைனா ஒரு 35 அந்த மாதிரி டைமில் மிட் லைஃப் கிரைசிஸ் அதெல்லாம் வந்து வரலாம். பட் இப்போ இருக்க தம்பதியினருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5-2 வருஷத்துக்கு வரவே இந்த கிரைசிஸ் வந்துடுது இல்லையா. அதனால் ஏற்படக்கூடிய விவாதத்துகள், சச்சரவுகள், சண்டைகள், ஒரு யங் கப்புளுக்குள்ளே லவ் எவ்வளோ சீக்கிரமாக வந்துடுது. பட் அந்த ஹேட் அப்படிங்கிறது எவ்வளோ சீக்கிரமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்க கப்புள்ஸ் வந்து எப்படி எதிர்கொள்கிறாங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா, அந்த ஃபேமிலி கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அப்படியே சும்மா லைன் கட்டி நிற்கிறாங்கல்ல விவாகரத்து வழக்குக்காக வந்து பார்த்திங்கன்னா சில பேர்லாம் வருஷக்கணக்காக வந்து போயிட்டுருக்கு. அதோட ஒரு கிளிம்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து சொல்லலாம். இதுதான் பேசிக்லி இந்த படத்தோட தன்மை கதை அப்படின்னு. ஸோ ரியோராஜ் வந்து மதர்காரரு. அப்புறம் நம்ம மாளவிகா மனோஜ், ஏற்கனவே ஜோ படத்தில் இவங்க 2 பேரும் ஒன்றா வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இரு வீட்டாரோட சம்மதத்தோடு வந்து கல்யாணம் பண்ணிட்டோன்னே சென்னைக்கு நகர்றாங்க. வழக்கமான ஒரு அப்பார்ட்மெண்ட்டு குடியிருப்பில் வாழ்க்கை வந்து தொடங்குது. அதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரே ரொமான்ஸ் தான். இந்த அலைப்பாய்தை படத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஓடிலாம் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. இந்த பூச்சி கூட அடிக்காத அந்த வீட்டில் வந்து ஒரே ரொமான்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏற்படும் இல்லையா. அது அந்த காலகட்டத்துக்குனா, இந்த காலகட்டத்தில் யங் கப்புள்ஸ் எப்படி ஈஸியாக வந்து அந்த சண்டைக்குள்ளே போயிடுறாங்க. 2 பேருக்குமே கருத்து வேறுபாடு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு வழக்கமாக நான் ஃபேமிலி கோர்ட்டை இழுத்துட்டேன்ல, அப்போ டிவோர்ஸ் தானே, டிவோர்ஸை நோக்கி வந்து போகுது. 2 பேருக்குமே இல்லை இதில் பிரச்சனை என்னன்னா, 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருந்தால் கொஞ்சம் காலகட்டம் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து டைம் கொடுத்து செய்கிறதுக்கெலாம் வந்து அப்புறம் கோர்ட்டு பிரிவு வச்சிரும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மனைவிக்கு விவாகரத்து வாங்கணும். ஆனால் நம்ம ரியோராஜ் கணவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விவாகரத்து வாங்க வேணாம். அதனால் வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி அவங்களோட முடிவுக்காக இழுக்கிறதுனால மேட்ரு அவங்களோட வீட்டிலேருந்து கோர்ட்டுக்கு போயிடுது. அதற்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் வந்து கதை. நிஜமாகவே சொல்கிறேன், பிளாக் ஷீப்போடைய பட்டறை, அதுக்கு முன்னாடி ஸ்மைல் சேட்டை, பிளாக் ஷீப்போட பட்டறையிலேருந்து நிறையா படங்கள் வந்திருக்கு. சத்தியமாக எனக்கு எந்த படமும் வந்து இவ்வளோ என்டர்டைனிங்காக இருந்ததில்லை. இந்த படம் தான் வந்து பிளாக் ஷீப்போட அந்த கேங்லேருந்து வந்த படத்துலேயே வந்து நான் பெட்டர் மூவியாக வந்து பார்க்குறேன். இதில் குறிப்பாக வந்து டேரக்டரை பற்றி சொல்லி தான் ஆரம்பிக்கணும். இந்த டேரக்டர் வந்து கலையரசன், கலைன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப தெரியாது அப்படின்னா கூட நண்பர் தான். அவர் வந்து எப்படி வந்து இந்த இடத்துக்கு வந்தார், படிப்படியாக ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுற அளவுக்கு வந்தார் அப்படிங்கிறது நிஜமாகவே ஆச்சரியமாக இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு படம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்குள்ளே வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு நான் பார்க்கல. ஒரு சிறப்பான ஒரு படமாக எடுத்துருக்கீங்க. சிறப்பான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் எ டைரக்டராக உங்களோட வேலையை வந்து நீங்கள் ரொம்ப சிறப்பாகவே வந்து செஞ்சுருக்கீங்க. எல்லாரையுமே பக்காவாக வேலை வாங்கியிருக்கீங்க. அண்ட் காமெடி அப்படிங்கிறது வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ சூப்பரான சப்ஜெக்ட், காமெடிக்கு எல்லா ஸ்கோப்பும் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை நீங்கள் எடுத்ததுலேயே வந்து ஒரு சூப்பரான டேரக்டர் மெட்டீரியல் நீங்கள் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ளே பூந்து விளையாடி இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து நிஜமாகவே சொல்கிறேன், நிறைய பேர் இன்னும் கல்யாணம் ஆகாதவங்களாம் வந்து நல்லா ரசித்து பார்த்து இன்னும் 2 வாட்டி டைவர்ஸ் ஆனவங்க மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கக்கூடிய வந்து காமெடியாக இருந்துச்சு. இல்லை காமெடியன்னா வந்து காமெடி பண்ணணும் இல்லை, ரியோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நிறைய இடங்களில் அவருடைய கஷ்டத்தை காமிக்கிறதா இருக்கட்டும், ஃப்ரஸ்ட்ரேஷனை காமிக்கிறதா இருக்கட்டும். அண்ட் 2 பேருமே வரக்கூடிய இடத்துலலாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோயின்குள்ளே நடக்கிற அந்த சில விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப காமெடியாக அப்ளை ஆனாலும் படத்தில் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது நம்ம லப்பர் பந்து மூலியமாக வந்து ரொம்ப அதுக்கு முன்னாடி நடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப ஃபேமஸ் ஆகி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜென்சன் திவாகர், அவரோட கேரக்டர் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ இந்த ஃபஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு காமெடி ரயட்டாகவே இருந்தது. ஜென்சன் திவாகர் கேரக்டர் சூப்பர். அவர் கூட அப்பப்போ ஒரு சின்ன டிடெக்டிவ் கேரக்டர் வரும். நான் சொல்ல விரும்பலை, நீங்களே பார்த்து வந்து, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து காமெடி படம் வராது அப்படிங்கிறது ரொம்ப அத்திபுத்தார் போல் நடக்குது. சில பேர் காமெடி பண்ணுறாங்கிற பேரில் ரொம்ப கடுப்பேற்றுறாங்க. இந்த படத்தில் இந்த 2 கேரக்டர்ஸோட காமெடி வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கதையிலையும் நிறையா காமெடி இருக்குது. ரொம்ப ஹியூமரஸான ஒரு படம் தான். பட் செகண்ட் ஹாஃபில் வந்து என்னதான் ஒரு கப்பல் இருக்காங்கன்னா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க, டிவோர்ஸ்ன்னு போயிட்டா 2 பேருக்குமே அது நல்லா இருக்காதுல்ல. ஸோ அவங்க எமோஷன் அப்படிங்கிற விஷயத்தை காட்டி தானே ஆகணும். அதை வந்து காட்டியிருக்காங்க. யாருக்கெல்லாம் நிஜமாகவே வந்து டிவோர்ஸ்லாம் ஆயிருக்கோ இல்லை இந்த மாதிரி பிரச்சனை இருக்காங்களோ அவங்களால ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். அந்த இடம் மட்டும் கொஞ்சம் கடந்து போகிறதுக்கு ரொம்ப தொய்வாக இருந்தது. ஏன்னா நீங்கள் தான் நல்லா கிச்சு மூட்டி ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து எங்களை சிரிக்க வச்சிட்டிங்களே. ஸோ அதே ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு ஆடியன்ஸாக நான் வந்து எதிர்பார்த்தேன். ஸோ அந்த செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு லேகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஒரு லைட் ஹார்ட்டட் மூவி. இதோட எண்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தரப்பினராலையும்
ஒரு வெற்றி படமாக மாற்றக்கூடிய எல்லா ஒரு தன்மையும் இந்த படத்துக்கு இருக்குது. ஆக்சுவலாக வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மைட் பி ராங் ஆர் நாட். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட வேர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். ஸோ படத்தில் டெக்னிக்கலாகவும் சித்து குமார் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மியூசிக் போட்டிருக்காரு. 1-2 பாட்டும் வந்து நல்லா மனசில் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ரியோராஜ் வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த ரோல் ஆப்டான உங்களுக்காகவே டெய்லர் மேடு ரோல். உங்களுக்கு வந்து ஜோ படம் ஒரு கிரிட்டிக்கலாக பார்த்திங்கன்னா நிறையா பேர் மத்தியில் ஒரு நல்ல டாக் இருந்தது. பட் கமர்ஷியலாக வெற்றி அடைகிறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இல்லாமல் வந்து போயிடுச்சுன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் இந்த படம் வந்து தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் பார்த்து உங்களுக்கு ரொம்ப நாளாக கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரம், உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை இந்த ஆண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிற படம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இந்த பிளாக் ஷீப் டீமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆட்களை மாற்றி அப்படியே வளர்த்து விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்காமல் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எல்லாம் வந்து பண்ணுவாங்களே, அந்த வகையில் விக்னேஷ்காந்தாக இருக்கட்டும், டைரக்டர் கலையாக இருக்கட்டும், நம்மளோட ரியோராஜ் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து சூப்பராக மாற்றி எல்லாரோட வெற்றிக்கும் வந்து போராடி இருக்கீங்க. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். மனசார வந்து பாராட்டணும் அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாளவிகா மனோஜ் அவங்களும் வந்து எல்லா விதமான எமோஷனும் இருக்கணும்ல, அதை அவங்க வந்து சிறப்பாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் எடிட்டு பக்காவாக இருக்குது. அந்த செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் போகுது, ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள் தோணாலும் மற்ற இடங்கள்லாம் எடிட் சும்மா சூப்பராக இருக்குது. கேமரா ஒர்க்கும் ரொம்ப பக்காவாக இருக்குது. கோர்ட்டுக்கு மூவ் ஆனோன்னா வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே கோர்ட் ரூம் அப்படின்னு வந்துச்சுன்னா டயலாகை தான் நம்பி வந்து படங்கள் இருக்கும். ஸோ நிறைய இடங்களில் டயலாக்ஸ் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. யாருப்பா அந்த டயலாக் ரைட்டரு? சாரி, நான் வந்து தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல இதுக்கு முன்னாடி. அவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க. விக்னேஷ்காந்துக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்க ரோல் வந்து சூப்பர் ரோல். அவர் வந்து நிறையா ஸ்கோப், அவரோட நடிப்புன்னு இல்லை, நிறையா ஸ்க்ரீன் ஸ்பேஸு, அவரோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா வந்து மனசில் நிற்கிற மாதிரி இருந்தது இதில் அவரோட ரோல். அப்புறம் ஷீலா, இன்னொரு அதாவது இந்த ஹீரோயினுக்காக வந்து வக்கீலாக வாதாடுவாங்க, அவங்களோட ரோலும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்களும். சரி, இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டே போனாலும் படத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் என் மூளைக்கு எட்டினா மாதிரி தனிப்பட்ட முறையில் வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃபில் நான் சொன்னல அந்த ஒரு சின்ன லேக் இருந்துச்சுன்னு. அதை தாண்டி பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, இப்போ நான் வந்து பெண்களுக்காக இப்போ நான் பேச போகிறேன், புரட்சி பேச போகிறேன்லாம் பேசலைங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆண்கள் நிறையா பாதிக்கப்படுறாங்கன்றது என்னோட நம்பிக்கையாக கூட இருக்கலாம். பட் நீங்கள் இப்படி ஒரு படத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆனால் டைட்டிலே சொல்லிட்டீங்க ஆண் பாவம் பொல்லாததுன்னு வைக்கிறப்பவே அதற்கேற்ற மாதிரியே ரொம்ப பயஸ்டாக வந்து தராசு ஒரு பக்கமே சாஞ்சிட்டு இருந்த மாதிரி படத்தோட டயலாகாக இருந்தாலும் சரி, ஒரு கேரக்டரை காமிக்கிறதா இருந்தாலும் சரி, இவனுக்கு வந்தால் ரத்தம், இவனுக்கு வந்து தக்காளி சட்னி மாதிரி. இப்போது ஹீரோ மட்டும் ரொம்ப சஃபர் ஆகிறான், அந்த பெண் சஃபர் ஆகிறா, பட் அவளுக்குள்ள வந்து இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது, அவளால் தான் சில பிரச்சனைகள்லாம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் காமிச்சது அப்படிங்கிறது ஒரு படத்தை பார்க்குறாங்க அப்படின்னா எல்லா ஆடியன்ஸுமே, அதாவது ஆண்கள் ஈஸியாக ஏற்றுப்பாங்க. ஏன்னா ஆண்களுக்கு ரொம்ப கஷ்டம்டா மச்சான், என்னை வந்து கஷ்டப்படுத்திட்டாடா அப்படிங்கிற மாதிரி படத்தை ஆண்கள் ஈஸியாக ஏற்றுப்பாங்க, ரிலேட் பண்ணிப்பாங்க. பட் பெண்கள் இந்த படத்தை பார்க்குற போது வந்து ரொம்ப நம்மளே எல்லாமே ப்ளேம் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு கண்டிப்பாக தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில டயலாக்ஸும் அப்படி வந்து இருக்குது. ஆனால் ஒரு டைலாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியாயப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அது நியாயமான ஒரு பார்வை இருந்தது. சுவிட்சை போட்டால் வாஷிங் மிஷின் கூட வந்து ஓடும், ஆனால் அந்த சுவிட்சை போடுறதுக்கும் அந்த பொண்ணு தான் போடணுமாங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. அந்த டைலாக்லாம் இருந்தாலும் ஒரு அப்பீஸ்மெண்ட் மாதிரி இருக்கே தவிர்த்து பெரும்பான்மையாக ஒரு ஆண்கள் ஆணாதிக்க சிந்தனை அப்படின்னே வந்து சொல்லிடலாம். அந்த மாதிரியான ஒரு பார்வையில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது. அதற்காக கலை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பார்வை உள்ள ஆளுன்னு சொல்லலை. பட் படம் பெரும்பான்மையாக ஆண்கள் பக்கம் நிற்கிற மாதிரியான படமாக இருக்கிறப்போ நீங்கள் ஒரு சமூக பிரச்சனையே ஒரு காமிக்காக வந்து சொல்கிறீங்க. ஸோ மக்கள் அதை பார்க்குறப்போ வந்து என்னடா அது ரொம்ப பயஸ்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யோசிப்பாங்க. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி ஒரு ஃபீலிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தோணுச்சு. அது வந்து இது வந்து இதனடா பெருங்குத்தமாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கப்பல், ஒரு ஃபேமிலியை பற்றி படம் எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு குற்றம் தான். ஏன்னா இது வந்து பல தவறான பார்வைகள், நம்பிக்கைகளை வந்து ஏற்படுத்தும். ஸோ பெண்கள்லாம் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டீரியோ டைப்பை உண்டாக்குறதுக்கு உங்களுடைய படத்தின் மூலியமாக, இந்த படம் ஹேண்டில் பண்ணுற சப்ஜெக்ட் மூலியமாக அது நடந்தது தான் தப்பு இல்லையா? அதனால் அது மட்டும்தான் குறை. அதை தாண்டி வந்து இட்ஸ் அ நைஸ் வாட்ச். எனக்கு ஜாலியாக இருந்தது, ஓப்பனாக சொல்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனேன். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா என்டர்டெயின் பண்ணி விட்டாங்கப்பா. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதோட காமெடிலாம் வந்து ஒர்க் ஆச்சா? பெர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் குறிப்பாக நான் பேசின அந்த விஷயம் இருக்குல்ல, கதையின் கருவில் இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு டேரக்டர், நான் சொன்னதை அதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.